சாப்பிட்டாச்சா பாட்டிமா? காலையிலே வந்துட்டேன்னா இது எரிச்சல் இல்லாமல் இருக்குமே முள்ளுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எங்கள் கிராம மக்கள் தொடப்பா இருக்கிறாங்க பாருங்கள். இது தாங்க பூந்தொடப்பம். இப்படி தாங்க அரைப்பாங்க. இது எத்தனை நாள் பாட்டிமா தொடப்பம் ரெடி ஆகிடும்? இது நம்ம காய வைக்கிறது 2 நாளில் காஞ்சிருங்களா? 2 நாள் காய்ச்சினா 3 நாள் கூட அடிக்கலாம். அடித்து தட்டணும் இல்லையா? வீட்டுக்கா பாட்டிமா இல்லைன்னா இது விற்பனைக்கா பாட்டிமா? ஒரு முடிச்சு எவ்வளோ பாட்டிமா போகும்? 30 ரூபாங்களா? இது வகையாக பிரிப்பீங்களா? சின்ன தொடப்பம் பெரிய தொடப்பன்ட்டு. சரி, எவ்வளோ நேரம் அறுத்துட்டு எப்போ கிளம்பிடுங்க பாட்டிமா? யார் இதில் ஓனரம்மா? 3 பேர் இருக்கீங்க. ஒரு பாட்டிமா அது அறுத்துன்னு இருக்காங்க, அது தெரியுது. இதோ 2ஆவது அம்மா இருக்கீங்க, 3ஆவது அம்மா அது இருக்கீங்க. இன்னொருத்தர் காணுமே. நிறைய முடிச்சு, அதான் நிறைய தொடப்பம் இருக்கிறதுனால ஆள் இருக்கிறதே தெரியல. இது பேர் தாங்க கொள்முடுன்னுவோம், வானம் பார்த்த பூமி. இங்கே எவ்வளோ தண்ணி தேங்கினாலும் சரி பூமி உறிஞ்சிக்கினே இருக்கும். மாடு கட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்தளவுக்கு பில்லு இருக்காது. மழை நேரத்தில் மட்டும்தான் பில்லு தெரியும். மீதி நேரத்துலலாம் காஞ்ச வறண்ட பூமி போல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊர் பாட்டிமா நீங்கள்? மட்டதாரிங்களா? சரி பாட்டிமா. அப்போனா இங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் இருக்குங்களா? 3 கிலோமீட்டர் இருக்குமா மட்டதாரி? 3 கிலோமீட்டர். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா இல்லையா? சாப்பாடு ஏதோ தூக்கில் போட்டு வந்துருக்கலாம்ல. சாப்பிட்டு அமர இருந்துட்டு ஒரு மத்தியானத்துக்கு வெயில் தாழ்ந்த பிறகு போகலாமே. மழை இல்லைன்னா பரவாயில்ல, மழை வந்துச்சுன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குமே. நான் கணிக்கலப்பம்மா, பானம்மாவோட மருமம்மா. இதோ எதிர்கைனி இங்கே தான் பயிர் வச்சுருக்கோம். சரி, அத்தை இன்னைக்கு வெளியே போயிருக்காங்க. அதனால் மாடு வந்து கழனியில் கட்டிட்டு சரி அப்படியே இருந்துட்டு போகலாம், தண்ணி காமிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராம விவசாயி மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.